இந்தியன் சினிமா ஷாக்குடு, கன்னட சினிமா ராக்குடு. நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மாதிரி எல்லாம் படம் எப்ப வரும் அப்படின்ற மாதிரி தோண வச்சுட்டாங்க. அருமையான படம், ஒவ்வொருத்தரும் குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். அருமையா இருக்கு படம். ஆக்ஷன் மூவியா யாரெல்லாம் எதிர்பார்த்திருக்கீங்களோ செம்ம, அவங்களுக்கான அது ஒரு லட்டு மாதிரி. காதுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டே இருக்கு, அந்த சவுண்ட் எஃபெக்ட் வெளியே போக முடியல. சூப்பர் பாஸ், நல்லா படம் தான், ஜாலியா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நிறைய காமெடி இருக்கும், பட் செட்டிங்ஸ் லொகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து தாறுமாறா வச்சிருக்காங்க. கன்னட இண்டஸ்ட்ரியில ஒரு நிறைய they are doing a tremendous workங்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் தி எவிடன்ஸ். காந்தாரா 1 ஐ மீன் த ஒரிஜினல் பார்ட் அண்ட் இதுவும் வந்து பெரிய இது இருக்காது, பட் இதுல வந்து சில கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் தாறுமாறா செட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு நம்ம படம், சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப விஷுவலா ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா எடுத்திருக்காங்க படம். எவ்வளவு வேணா கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க படம். 200% ஒர்த் படம். அந்த படம் பசுமை நல்லா இருந்துச்சா இது நல்லா இருக்கு? ரொம்ப கஷ்டமான கேள்வி இது. ஆனா இது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இது ரொம்ப சூப்பரா இருக்குது. ரொம்ப நல்லா இருந்ததுயா, அருமையான படம். ஒவ்வொருத்தரும் குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய படம், ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம். படத்துல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது? எல்லாம் A to Z ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா போயிட்டு இருந்தது படம். ஒரு இதாவே இல்ல, ரொம்ப ரொம்ப அருமையா எடுத்திருக்காரு. எடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர் ரொம்ப நன்றி. நடிகர்லாம் சான்ஸே கிடையாது, ருத்ரன் தான் அவரு. ரொம்ப நல்லா இருந்தது, அருமையான படம். வேற ஏதாவது படத்துல ஸ்லோவா போற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி எதுவும் இல்லப்பா, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, நம்ம அதோடயே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையா இருந்தது. சொல்லுங்க, தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இது பார்க்கணும் எல்லாரும். கடவுள் இல்லன்றவனும் பயந்துருவான், ஆஹா இதுதான் அப்படின்றது. ரொம்ப ரொம்ப அருமையான படம். படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ரிஷப் வந்து மாஸ் பண்ணிட்டாரு. காந்தாரா 1 இருந்ததை விட காந்தாரா 2 வந்து இன்னுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. காந்தாரா 1 ரொம்ப சீரியஸா இருக்கு, இல்ல காமெடில ட்ரை பண்ணிருக்காங்க, ஒர்க் இருக்கு. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நாங்களுமே நிறைய இடத்துல வந்து எல்லாருமே கொஞ்சம் சிரிக்கிற மொமெண்ட்ஸும் இருந்துச்சு. நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ், விஷுவலி வந்து சூப்பரா, விஷுவல் ட்ரீட் சூப்பரா. நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மாதிரி எல்லாம் படம் எப்ப வரும் அப்படின்ற மாதிரி தோண வச்சுட்டாங்க. படம் வேற லெவல் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல், ட்விஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல தான் ப்ரோ. எப்படி நடிச்சிருந்தாங்க? எல்லாமே செம ஆக்டிங் ப்ரோ. எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு படம். ரொம்ப டிவைன் வைப்ஸ் அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த மாதிரியே இதுல இன்ஃபேக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், யூனோ, காட், ஆன்டி காட் அண்ட் லீடர்ஷிப், கிங்டம், லாட் ஆஃப் திங்ஸ். அதனால படத்துல ரொம்ப அருமையா பிளான் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போயிருக்காங்க ஸ்டோரி. ஒரு ராஜ்யத்துல காண்டாரா பேக்ரவுண்ட் பேக்ட்ராப், யூனோ, அந்த ஃபாரஸ்ட்ரி டிவைன் எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி சாம்ராஜ்யத்துக்கு எப்படி அதை யூஸ் பண்றாங்க, நெகட்டிவிட்டி எப்படி இது பண்ணிட்டு எலிமினேட் பண்ணிட்டு இது எப்படி பண்றாங்கிறத ரொம்ப அருமையா காட்டியிருக்காங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ படம். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல நான் இந்த படம் இவ்வளவு நல்லா இருக்கும்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன் நான். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நான் இன்னும் பார்க்கல. ஸோ டேரக்டா வந்து படத்தை பார்த்ததுனால இன்னும் நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மீறி நல்லா இருந்தது படம். அதாவது நம்ம ஒரு 0ல இருந்து சொல்லணும்னா 50 கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. நான் வந்ததை விட எனக்கு ஒரு 80ல இருந்து 90% எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. அந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸ்ல இருந்து, அந்த மியூசிக்ல இருந்து, அந்த ஆக்ஷன் எல்லாமே சூப்பரா இருந்தது ப்ரோ. படம் சூப்பரா இருந்தது ப்ரோ. படம் வந்து நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்ல கதை. ஆனால் வந்து படம் பார்க்கறது பொறுமை வேணும், பொறுமையாக இருந்தால் அது படம். அதாவது இப்போ மனுஷனுக்கு வந்து இப்போ அளவு பேராஸ் வரக்கூடாது, அதுதான் மெயின் காட்டு தத்துவம். அதுதான் அவருக்கு சிவபெருமான் வந்து அந்த அதர்மத்தை இது பண்ணு படம் ப்ரோ. படம் மாஸ் ப்ரோ, உண்மையாவே ப்ரோ. மற்றபடி என்னன்னா கலர் கிரேடிங் அப்புறமேட்டு விஜுவல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, ஃபைட்ஸ் நல்லா இருக்கு. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையாவே தரமா இருக்கும். நிறைய சஸ்பென்ஸ்லாம் நிறைய உள்ள இருக்கு, வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனா பார்ட் 1 பார்த்துட்டு இது 2 வந்தீங்கன்னா அந்த மஞ்சுரி அது வந்து இதுல வந்து ரொம்ப கம்மியா காமிச்சிருக்காங்க, அது மட்டும் தான். ஜெயராமும் சரி, ஹீரோயினும் சரி, அவங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ராங் ரோல்ஸ் தான் இருக்கு. நல்ல ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் இட் நவ. யூ கேன் டெஃபினெட்லி என்ஜாய் தி மூவி. பிஜிஎம்ல எப்படி இருந்துச்சு? Music is superb. I mean, all aspects of the movie is really good. You can really enjoy the movie. Yeah. மத்தபடி ஏதாவது லாக் இருக்கா படத்துல? ஏதாவது லாக்? லாக் அப்படிலாம் இல்ல, அழகா அந்த ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி தான் போகுது. கொஞ்சம் 2-3 இடத்துல லைட்டா டிராப் ஆற மாதிரி இருக்கு, பட் அகைன் வந்து பிக்கப் பண்ணிடுறாங்க அதை பயங்கரமா. நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. பிஜிஎம்லாம் சூப்பரா இருந்தது, விஷுவலும் பயங்கரமா பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் 1000 கோடி அடிக்கும். 1000 crores அடிக்குமான்லாம் தெரியல, பட் worth. பேன் இந்தியா மூவிக்கு இது worth. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
காந்தாரா 1 யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ 2 கண்டிப்பா அவங்களுக்குலாம் பிடிக்கும். அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து மீட் பண்ணிருக்காங்க. சூப்பர் ரொம்ப சீரியஸா போகும். இதுல கொஞ்சம் காமெடி எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹியூமர்ஸ் அது நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. இல்லனா அது ரொம்ப சொதப்புன மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து அப்படியே மேனேஜ் பண்ணிருக்காங்க. ஹியூமர்ஸ் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு ஆக்சுவலி. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வச்சிருக்காங்களா? அது எப்படி இருக்கு? கிளைமேக்ஸ்ல அது ரொம்ப மைண்ட் ப்ளோயிங் ப்ரோ. அது இன்னும் அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிக்குதாண்டி. இன்னும் அதுல இருந்தே நான் இன்னும் வரல படம் 1000 கோடி கண்டிப்பா சொல்லுவாங்க ப்ரோ. கூலியே 1000 கோடி வசூல் பண்ணாங்க, வசூல் பண்ணல. இதெல்லாம் கண்டிப்பா அடிக்கும் வசூல். ஷோர் ஷாட் பக்காவா அடிக்கும். இந்தியன் சினிமா ஷாக்குடு, கன்னட சினிமா ராக்குடு. அவ்வளவுதான். பிஜிஎம் எப்படி இருக்கு? பிஜிஎம் மைண்ட் ப்ளோயிங். ஃபர்ஸ்ட் பார்ட்ல யூஸ் பண்ண சில பிஜிஎம்ஸ் எல்லாம் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அதோட பாக்குறப்ப சூப்பரா இருந்தது படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் மாஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். அந்த பாட்டோட இந்த பாட்டு நல்லா இருக்கா ப்ரோ? செமையா இருக்கு, செமையா இருக்கு. செமையா இருக்கு. எப்படி நடிச்சிருக்காரு அவரு? சூப்பரா நடிச்சிருக்காரு. படம் தியேட்டர்ல வந்து பார்க்கலாம், அருமையா இருக்கு படம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி படம் இருக்கு. சூப்பரா இருக்கு படம், பார்க்கலாம் தைரியமா. பிஜிஎம் அதெல்லாம் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு படம். பிஜிஎம், மியூசிக், ஆக்டிங் எல்லாமே இந்த படத்துல வந்து சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு படம், செம்மையா இருக்கு, பார்க்கலாம். ஆனா நீங்க இதுல என்னன்னா இந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் மட்டும் நீங்க எதிர்பார்த்து இந்த லவ் சீன்ஸ் அது மாதிரிலாம் எதுவுமே வராது. கொஞ்சம் லிட்டில் பிட் வச்சிருப்பாங்க. ஒரே ஒரு சாங்ல தான் இந்த லவ் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். பட் மற்றபடி ஃபுல்லாவே படம் ஆக்ஷன் படம் ப்ரோ. ஆக்ஷன் மூவியா யாரெல்லாம் எதிர்பார்த்திருக்கீங்களோ செம்ம, அவங்களுக்கான அது ஒரு லட்டு மாதிரி வந்து பார்க்கலாம். தரமா இருக்கு. லாக் ஆனது எதுவுமே கிடையாது ப்ரோ. லாகிங்கே கிடையாது. 3 மணி நேரம் படம் போனதே தெரியல. ஆக்ஷன் இருந்தா அந்த சவுண்ட் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குது. கிளைமேக்ஸ் ரொம்ப சுப்ரீமா இருந்தது. அட் த சேம் டைம் இட் சிம்பிளா இருந்தது. ஸோ ஐ லவ்ட் இட். ஐ லவ் த ட்விஸ்ட் ஆஸ்பெக்ட் அண்ட் கிரேட் casting and ஜெயராம் சார் has been a revelation. ஸோ ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பிஜிஎம் என்ன ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் த ஸ்டோரி தட் டிட் இட். பட் மியூசிக் டிஸ்டிங்டிவ்லி எலிவேட் பண்ணிச்சாங்கிறது செகண்ட் ஹாஃப்ல எனக்கு ஐ cannot give a very concrete statement, but what was required was really there. It helped that vibe. It was really there. Divine vibe was not lowered. It was good. காந்தாரா மூவி உண்மையிலே சூப்பரா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல, அப்புறம் எல்லாரும் கழுவி ஊத்துவீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு பேசுமா அப்படி இப்படின்னு. நான் பார்க்கவே இல்லைங்க. நான் இந்த படம் தான் பார்க்க வந்திருக்கேன். எனக்கு இந்த படம் புரியுது, ரொம்ப நல்லா இருக்கு. விஸ்வலா செம்ம எஃபெக்டிவ். அந்த நிலத்துக்காக அவங்க இருக்கட்டும், அவங்க கடவுளுக்காக அவங்க ஒரு விஷயங்கள் தர்மத்தின் அடிப்படையில செயல்படுற விஷயங்களா இருக்கட்டும், நாட்டுக்குள்ள வரும்போதே எந்த மாதிரி விஷயங்களும் அவங்க பாக்குறாங்க, என்ன மாதிரி அவங்க டெவலப் ஆகணும்னு நினைச்சு ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்களை காமிச்சிருந்தாங்க. விஸ்வல் சூப்பர், சவுண்ட் எஃபெக்ட் செம்ம, காதுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சவுண்ட் எஃபெக்ட் வெளியே போக முடியல. அதை தாண்டி ஆக்டிங் வேற லெவல்ல இருந்தது. கதை கண்டினியூட்டியா நம்மளுக்குள்ள அதுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டே இருந்தது. சோ எதுல இருந்துமே வெளியில வர முடியல. அதான் உண்மை. என்னத்த ப்ரோ சொல்றது, அதாவது எப்பவுமே வந்து ஒரு படம் பார்ட் 1 ஒரு இந்திய சினிமாவிலே ஒரு ரெவல்யூஷன் பண்ண படம் அந்த காந்தாரா. அதை வந்து நம்ம எடுக்கும்போது அதுக்கு அடி வாங்காத அளவுக்கு நம்ம எடுக்கணும். சோ இது வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. ஒரு 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 கட்டத்துல புலி மாதிரி இருக்கு, ஒரு கட்டத்துல புலிகேசி மாதிரி இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா பாகுபலி, ஒரு பக்கம் காஞ்சனா. எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. பொன்னியின் செல்வன் திடீர்னு அப்படி போயிட்டு இருக்கு. இல்ல நீங்க அதை பார்த்திருந்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட். நீங்க அந்த காந்தாரா நான் பாக்கலன்னா இது வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து ஒரு புஷ்பா 2 மாதிரி நீங்க கொண்டாடிட்டு போலாம். அது பக்கா ஆர்ட், இது பக்கா கமர்ஷியல். அப்ப ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு பிரச்சனை வருது பாத்தீங்களா எங்கன்னு. அதுதான்